சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போட்டிங் போலாமா? ஆமாங்க. டேய் வேலு, அக்கா இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் போட்டிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணா டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க எல்லாரும் போட்டிங் போலாம். நாங்களுமா? ஐயோ தம்பி, எனக்கு தண்ணினா பயம், நான் வரலப்பா. தோ இவரை வேணா கூட்டிட்டு போங்க. ஏங்க நீங்க போயிட்டு வாங்க. ஒண்ணா போலாம். அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களும் வாங்க. ஐயோ அக்கா வாக்கா போயிட்டு வந்துருவோம்க்கா. ஐயோ வா மகா போலாம், நான் இருக்கேன்ல. ஏங்க நீங்க இருந்து நான் என்னங்க பண்றது? அங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு மட்டும் நீச்சல் தெரியுமா என்ன? வா பாத்துக்கலாம். இதுங்க கூட போட்டிங் போறதுக்கு நம்ம சும்மாவே உட்கார்ந்துடலாம். பேசாம நம்ம இங்க உட்கார்ந்துக்கலாமா? ஐயோ என்னங்க நீங்க வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. கீர்த்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இல்லங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்ன கீர்த்தி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. போட்டிங்ல போனா இன்னும் தலைவலி ஜாஸ்தி தான் ஆகும், பாதி வேற வரும். ஏய் கீர்த்தி, என்னாச்சு? வா உள்ள போலாம். இல்ல செல்வி, நீங்க போங்க, நான் வரல, பாதி வேற வரும். என்னது வரலையா? இவ்வளவு தூரம் வந்துட்டு போட்டிங் போலனா எப்படி? வா கீர்த்தி. சொன்னா கேளு செல்வி, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நான் வேணும்னா கரையில நின்னு உங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீயும் வா, நல்லா வா இருக்கு. கீர்த்தி. சரி வா. சொன்னா கேளு, வா. வாமா போலாம். சீக்கிரம் போ. சரி மச்சான். டேய் அது போறா வேகமா மேரி போ போ போ. செல்வி, அந்த நான் சொன்ன மாதிரி. ஏய் செல்வி, ஏய் செல்வி, வேலு, ஏய் சாரி சாரி. என்ன பண்றீங்க? ஏய் யார் நீங்க முத? யாருக்கு அவனுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேணும் அடிக்கிறான், தெரியாம செஞ்சேன்றா. என்ன தெரியாம இங்க தான் வந்து இடிப்பீங்களா? போயா முன்னாடி. சரி ஒரு நிமிஷம் இரு செல்வி. கிளம்பு கிளம்பு. யோ பாத்தியா? ஓடாது. போ 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 போ. ஒண்ணும் இல்ல செல்வி, பயப்படாதீங்க. ஏய் மிஸ் ஆயிட்டாடா. எப்படி ஏற்காடுல தானே இருப்பா, அவளை சாவடிக்காம விடக்கூடாதுடா, புரியுதா? போலாம் வா, கிளம்புறாங்க போடா.
செல்வி அந்த போட்ல உள்ளவங்க இடிச்சதுல கீழே விழுந்து செத்துருப்பான்னு நினைச்சா இப்படி தப்பிச்சிட்டாளே.